திமுகவினுடைய அந்த வாக்குறுதிகளை பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய ஓட்டை பெறுவதற்காக ஒரு வாக்குறுதி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொது நிறுவனங்களில் 75% வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கே உருவாக்குவதற்கு சட்டமன்றத்தில் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. 4.5 வருஷம் ஆச்சு. எங்க அந்த சட்டம்? இடியாப்போ. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள். 4.5 வருஷம் ஆச்சு. பணி நிரந்தரம் எங்க? தூய்மை பணியாளர்களுடைய கூலியை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள். தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது காவல்துறையை வைத்து அடித்து கைது செய்து இரவு முதலமைச்சர் அவர்கள் கூலி திரைப்படம் பார்த்தாரு. இதுதான் உங்க சமூக நீதி மாடலா? இதுதான் சமத்துவ மாடலா? விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விவசாயிகளை சந்திக்காமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பைசன் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறாரு. வாரத்துக்கு ஒரு ரிவ்யூ அவங்க கொடுப்பாங்க படத்துக்கு. ஆனா எங்களை பார்த்து சினிமாக்காரன்னு சொல்லுவாங்க. எங்களை சிரஞ்சீவி அவர்களோடு ஒப்பிட வேண்டாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நீங்க ஒப்பிடுங்க. ஒரே தமிழ்நாட்டில்